வாங்க வாங்க வாங்க. நீங்களா இங்கேயா? ராதா, இவர் யார் தெரியுமா? ராஜவம்சம், பெரிய லட்சாதிபதி, பேரு குலசேகர பட்டவராயர். எனக்கு மாமா முறை. மாமா, இது ராதா. இல்ல இல்ல, இது ராதா கலை அரசி. இது அவங்க அம்மா. என் பேர் செண்பக வடிவு. வாங்க போய் பக்கத்துல உட்கார். என்ன வயசாயிடுச்சேன்னு பாக்குறியா? அவருக்கு வயசாயிட்டாலும் அவர் பணத்துக்கு வயசாகல. என்ன பேசுறோம்னு தெரிஞ்சு பேசு. எந்தவித கேவலமான எண்ணத்தோட நான் இங்க வரல. மாமா, என்கிட்ட மறைக்கலாமா? சரி சரி, பெரிய மனுஷன் வந்துட்டா சின்ன மனுஷன் போக வேண்டியதுதானே. மன்னிச்சுங்க, இந்த குடிதான் அந்த மனசுல வச்சுக்காதீங்க. உட்காருங்க ஐயா, உட்காருமா. நீங்க பெரியவங்க, இந்த ஏழை வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நானா வரல, உங்க மகளுடைய இனிமையான பாட்டு தான் என்னை இழுத்துட்டு வந்தது. பாட்டை விட பாட்டினுடைய கருத்து தான் என்ன கவர்ந்தது. ரொம்ப அருமையா எழுதியிருக்கிறான் அந்த கவிஞர். எல்லாருடைய மனசையும் கவரும்படி எழுதக்கூடியவர் அவர் ஒருத்தர் தாங்க. என் மனசுல அவர் தெய்வமா கூடியிருக்கார். அந்த கவிஞர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. அவருடைய புனைப்பெயர் கவிதாசன், நிஜ பெயர் குணசேகரன். ஐயா, உங்களுக்கு அவரை தெரியுமா? என்ன அவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்களா? அந்த மகா கவியை பார்க்கணும், அவர்கிட்ட மனம் விட்டு பேசணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. சுருக்கமா சொல்ல போனா, நான் அவர் பைத்தியம். அவனும் பைத்தியமா தான் இருக்கான். தன்னுடைய சொந்த அறிவை இழந்து பரிதாபத்துக்குரிய பைத்தியமா இருக்கான். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பெரிய கவியை பெத்த தகப்பன் நான் தான்மா. அம்மா, உங்ககிட்ட ஒரு உதவிக்காக நான் வந்திருக்கிறேன். இந்த ஏழையால உங்களுக்கு என்னங்க செய்ய முடியும்? குணசேகரனை பரிசோதிச்ச டாக்டருங்க அவன் குணமாறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொன்னாங்க. இளமையும் அழகும் நிறைஞ்ச ஒரு பொண்ணு அவனுக்கு மனைவியா வந்து வாச்சா அவன் பைத்தியம் தெளிஞ்சிடும் சொன்னாங்கம்மா. அதுக்கு எங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? வேற ஒன்றும் இல்ல, கேட்கறதுக்கே அச்சமா இருக்கு, இருந்தாலும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்குப்பா. கொஞ்ச நாளைக்கு உங்க மக என் வீட்டுல மருமகளா வந்து தங்குதா. என்ன சொல்றீங்க? உண்மையான மருமகள் நான் சொல்ல வரல, சும்மா ஒரு நாடகத்துக்காக, ஒரு பைத்தியத்தை தீக்கிற புண்ணியத்துக்காக ராதா அவனுக்கு மனைவியா நடிக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. நான் பெண்ணைத்தான் பெற்றிருக்கேன், பொம்மை இல்லை. அவளை விட்டு என்னால அரை நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. உங்க நாடகமும் வேண்டாம், வேஷமும் வேண்டாம். வடிவு, பிள்ளை பாசத்தினால உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன். அதே பாசம் எனக்கு இருக்காதுங்களா? மாசம் 2000 ரூபாய் தரம்மா. பாசத்துக்கு விலை போடுறீங்களா? அம்மா, என்ன மன்னிக்கணும். வடிவு, நீங்க சொல்றது சரிதான்மா. பாசத்துல எனக்கு மட்டும்தான் பிள்ளை இருக்குன்னு நான் நினைச்சிட்டேம்மா. நீங்க சொல்றது சரி. நான் வர்றேம்மா, நான் வர்றேன். ஐயா, கொஞ்சம் உட்காருங்க. அம்மா, நீங்க வாங்கம்மா. அம்மா, ஏம்மா அப்படி கடுமையா பேசுனீங்க? இந்த தொழிலை விட்டுட்டு ஒரு குடும்ப பொண்ணா வாழணும்னு உங்க மக எவ்வளவு ஆசைப்படுறான்னு உங்களுக்கு தெரியாதா? பைத்தியக்காரி, அவங்க மருந்தாத்தான் உன்னை வர சொல்றாங்களே தவிர அவங்க வீட்டு மருமகளா வர சொல்லலம்மா. வெறும் நடிப்புக்கு தான் நீ மனைவி, நிஜமா இல்ல. அம்மா, இந்த உலகத்துல எந்த துணிச்சலோட ஒருத்தர் என்ன மனைவியா ஏத்துக்க போறாங்க? அப்படியே ஏத்துக்கிட்டாலும் ஆசை நாயகிங்கிற பட்டம் கிடைக்குமே தவிர அருமை மனைவின்னு சொல்ல போறாங்களா? அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளைக்காவது ஒரு குடும்பத்துல மருமகளா வாழ்ந்தோங்கிற பாக்கியம் கிடைச்சா அதுவே பெருசு இல்லையாம்மா? ராதா, நீ மனைவியா நடிக்க போறது ஒரு பைத்தியக்காரனுக்கும்மா. இங்க வரவன் எவமா சுய புத்தியோட இருக்கான். பண்பை இழந்தவனை விட பைத்தியக்காரன் எவ்வளவோ மேல். அம்மா, உலகம் போற்றக்கூடிய ஒரு கவிஞரை உங்க மக காப்பாத்தினா எவ்வளவு பெரிய புண்ணியம். அதை யோசிச்சு பாத்தீங்களாம்மா? அழாதம்மா, உன் மனசுக்கு விரோதமா நான் என்னைக்கு எதை செய்திருக்கேம்மா? அம்மா, அம்மா ராதா, நீ ரொம்ப உயர்ந்த பொண்ணுமா. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. வடிவு, வக்கீல வச்சு ஒரு ஒப்பந்தம் எழுதிடுவேன்.
நாளை கார் அனுப்புறேன். அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட நீங்க 2 பேரும் வாங்க. ஐயா, ஒரு வார்த்தை. என் பொண்ணு வளர்ந்த குடும்பத்துல களங்கம் இருக்கலாம், ஆனா அவகிட்ட எந்த களங்கமும் கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, மனிதர்களுக்கு பயப்படலைனாலும் தெய்வத்துக்கு பயப்படுற பட்டவரையர் பரம்பரையை சேர்ந்தவம்மானா உங்க பொண்ணுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். கவலைப்படாதீங்க. அம்மா, இந்த ஒப்பந்த பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. எல்லாம் சரியா எழுதிருக்குமா? பேசினபடி முன்பணம் 2000 ரூபாய் வாங்கி. வேலு ஐயா இருக்காருங்க. வாங்க வாங்க. இவர்தான் தர்மலிங்கம். ஆசிரம் வேலையா கலெக்டரை பார்க்க போயிட்டேன், கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. பரவாயில்ல. இவர் அநாத பெண்கள் விடுதலுடைய தலைவர். ஊருக்கு உழைக்கிறதே இவருடைய தொழில். எனக்கு தூரத்து வரவு. என் மனைவி சாந்தவல்லிக்கு அண்ணன் முறைகள். வக்கீல் சார், தர்மலிங்கத்திட்ட ஒரு சாட்சி கையெழுத்து வாங்கிக்கீங்க. நீ வாமா ராதா. வரம்மா. ராதா, இதான் என்னுடைய மனைவி குணசேகரனுடைய அம்மா. வணக்கம்மா. நீ வாமா. இவன் என்னுடைய மூத்த மகன், பேர் தனசேகரன். வாம்மா. வணக்கம்மா. ராதா, இதுதான் இந்த வீட்டு லட்சுமி, என் மூத்த மருமக அமிர்தவல்லி. அமிர்தா, நான் சொன்னனே அந்த பொண்ணு ராதா. அழகான பேர். பார்க்கும் போதே அவங்க அடக்கம் தெரியுது. வாம்மா. ஆமா, பெரிய ராஜ பரம்பரையில வந்திருக்காங்க. ஆர்த்து எடுத்து வரவேற்கும். போல உள்ள போனா நீ வாமா. அப்பா, இதையெல்லாம் வாச பக்கமா கூட்டிட்டு வரணும், பின்வழியா கூட்டிட்டு போங்கப்பா. வாமா. பயப்படாத. சேகர் ரூமுக்கு வெளிப்பக்கமா தாப்பா போட்டிருக்கிறோம். வா. ராதா, இதாம்மா உன்னுடைய அறை. இங்க உனக்கு வேண்டிய சௌகரியம் எல்லாம் இருக்கு. ராதா, இந்த டார்ச் லைட் எதுக்காக தெரியுமா? ஒருவேளை என் மகன் குணசேகர உங்ககிட்ட முரட்டுத்தனமா நடந்துகிட்டா இந்த டார்ச் வெளிச்சம் முகத்துல படும்படியா ஆடி பயத்துல தன்னால அடங்கிடுவான். ராதா, என் வீட்டாரையெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஓ மானத்தையும் என் கௌரவத்தையும் நீதான் நிச்சயமா காப்பாத்துவேன். ரொம்ப நன்றிம்மா. நான் வரேன். ஒரே பாடல் உன்னை அழைக்கும், உந்தன் உள்ளம் என்னை நினைக்கும். தமிழர்களே வணக்கம். இன்னைக்கு கூடியிருக்கிற இந்த கவியரங்கம் சாதாரண கவியரங்கம் இல்லை. இதுக்காக சொர்க்கத்திலிருந்து பெரிய பெரிய புலவர்களை எல்லாம் நானே நேரா போய் கூட்டிட்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா, மேல மேல எவ்வளவு பெரிய ஆளுங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, அம்மை பாட்டி, கம்பர், பாரதியார், பாரதிதாசன் எல்லாரும் இதுக்காகவே ஸ்பெஷலா வந்திருக்காங்க. பாட்டி பாத்தீங்களா, கூட்டமே வராதுன்னு சொன்னீங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கூட்டம். 7 வந்தார்கள். யார யார்
பேச்சுவே இன்னும் சினிமா நினைச்சியா? இது கவியரங்கம். ஜாக்கிரதையா உட்கார், அங்கே ஜாக்கிரதையா உட்கார். வழிவிடு வழிவிடு, பாட்டி வரப்போதும். இப்போது அவை பாட்டியவர்கள் காதலை பற்றி பாடுவார்கள். முருகா, ஞான பண்டிதா, கைத்தறி ஒன்றும் கிழவி தன்னை காதலை பற்றி பாடுக என்று தம்பி படித்தான். இளமை கவிகள் பலரும் இருக்க, இனிக்க பாடும் திறமும் இருக்க, பழுத்த இலை நான் பச்சை நாட்களை பாடினால் சுவைதான் கூடியே வருமோ? எனவே 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 மாறிய காதல் என வாழ்த்தி முடிக்கிறேன். பாத்தியா, தெரியுமே, நீதான் பாதியிலே நிறுத்திடுவ. அடுத்தபடியாக நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் பாடுவார்கள். ஐயா வாங்க. என்னத்த பாடுறது? அதான் எல்லாரும் பாடிட்டானுல, இருந்தாலும் பய சொல்லிவிட்டான், அதனால பாடுறேன். ஓடை குளிர்மலர் பார்வையினால் அவள் உண்ண தலைப்படு நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த விழி தன்னில் பட்டு தெரித்தது மானின் விழி. ஐயா ஐயா ஐயா, நீங்க வாழ்கையா, உங்க பாட்டு தாயா. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி சொல்ல போகிறேன். மகிழ்ச்சிகரமான செய்தி சொல்ல போகிறேன். கவிஞர்களுக்கெல்லாம் தாசன், தாசாதி தாசன், கவிதாசன் குணசேகர் அவர்கள் காதல் பற்றி பாட போகிறார்கள். எல்லாரும் கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. காதர் காதர் காதர். சலாம் பாய், உங்களை கூப்பிட உட்காருங்க. காதர் 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 போட்டா. நீ ஆறு என்ன தாதா? ரெண்டு நான் போட்டோம், ரெண்டு நீ போட்டா நீங்க. நான் உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. வந்தா கவிதை பாடுவேன். நிஜமா? ஜம்மா வா 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 வா. போதுமா? போதுமா? வா போதுமா? வா போதுமா? வா. போதுமா? சேலாடு வெளியோடு பாலோடு மொழியோடு மேலாடை போர்த்தி வந்தாள். ராதா, வாங்க. தொந்தரவு ஒண்ணும் இல்லையே, இடம் புதுசாச்சேன்னு கேட்டேன். இது எனக்கு ஒரு புது அனுபவம், ஆனா பிடிச்சதா இருக்கு. ரொம்ப சந்தோஷம்மா. இத பத்தியா? இந்த புடவையை உனக்காத்தாம வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப விலையுள்ள புடவைன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, கல்யாண புடவை. கல்யாணம் யாருக்குங்க? உனக்கு தாம்மா. மாப்பிள்ளை என் மகன் குணசேகர். இன்னைக்கு ராத்திரி இதே மாடியில முகூர்த்தம்மா. என்னங்க என்னென்னமோ சொல்றீங்களே? ஏற்கனவே சொன்னதானம்மா, நீ நடிக்க வேண்டிய நாடகம் ஆரம்பமாயிடுச்சு. வெரி குட். நான் வரட்டுமாம்மா? நான் எல்லாத்துக்கும் மாமா. மாமனா, உனக்கு இவங்க அப்பாவுக்கு தான் நான் மாமா. உங்க அம்மா வகையில தூரத்து உறவு, கடைசி தம்பி. இந்தடா, இனிமே கூப்பிடுறதுன்னா அப்பா மாமா அப்பா மாமான்னு கூப்பிடணும். அப்பம்மா எப்பம்மா?
அப்பா தோசையாவது அப்பா மாமா. ஓஹோ விச்சு வந்திருக்கானா? வாக்கா வாக்கா. சரி சரி நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க. உட்காருப்பா. என்ன இந்த பக்கமே காணோம்? அது ஏன் கேக்குறக்கா, கடை வேலையே சரியா இருக்குது. ஆமா எப்படி இருக்கா உன் சம்சாரம் பார்வதி? பேர்லயே இருக்க பார் அவதின்னு, அதுக்கப்புறம் எப்படி இருப்ப? கல்யாணமா இத்தனை வருஷமாச்சே, ஏதாவது உண்டா இருக்காளா? குண்டா இருக்கா. குழந்தை இல்லைங்கிற காரணத்துக்காக டாக்டர் கிட்ட போனா கர்ப்பத்துல கோளாறுன்றான், ஜோசியர்கிட்ட போனா கிரகத்துல கோளாறுன்றான், 10 குறைக்கு வீட்டுல ஒரு சாமியார் வேற, அவன் வேற கோளாறு பண்ணிட்டே இருக்கான். பார்வதி உடம்புல தாயத்து கட்டாத இடமே இல்ல. மொத்தத்துல ஒரு அளவுக்கு வரிப்புதற மாதிரி ஆகிட்டாங்க. அந்த விடுக்கா ஏக்கா, குணசேகரனை குணப்படுத்துறதுக்கு யாரோ ஒரு பொண்ணை கூட்டி வந்திருக்கீங்களா? இன்னைக்கு கல்யாணம் வேற பேசிக்கிட்டாங்க. எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. என்னமோ பொம்மை கல்யாணமா? அது என்ன கல்யாணமா? நானே மாடி போய் குணசேகரனை பார்த்து வந்துடுறேன். சரி குடிச்சா மோர் எடுத்து. ஆமா மாடிக்கு எங்க போறேன்? என்னப்பா குணசேகரன் கல்யாணம் வாழ்த்த போறேன். ஆமா பெரிய கல்யாணம், இவர் வாழ்த்த போற. போயா போய் கடையை துறை. குணசேகரா நீ எங்க இருந்தாலும் வாழ்க.